எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எசேக்கியேல் 34:22. நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தை. இந்த வார்த்தையில் என்ன சொல்றாருன்னா, நான் என் ஆடுகளை இனி சூறையாடாதபடிக்கு நான் பாதுகாப்பேன் அப்படின்றார். ஏன் இங்கே இதை சொல்றாருன்னா, இந்த அதிகாரத்தில் நீங்க முழுசும் பார்க்கலாம். அங்க மேய்ப்பர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அன்றைய காலகட்டங்களிலே இருந்த ஊழியத்தின் பாதையில் இருந்தவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து அப்படின்னு வர்ற. அங்க 34ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அதில் தெரியும், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையையோ மேய்க்காமல் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள் என்று சொல்லி இதிலே அவர் ஆரம்பிக்கிறார். ஏன்னா அந்த காலகட்டங்களில் இருந்த சூழ்நிலைகள் அதையும் குறிக்கிறார். ஏன்னு சொன்னால், அன்றைக்கு ஒரு பாவ நிவர்த்திக்காக அவங்க பலியிட போனாங்கன்னு சொன்னால் அவங்க பயங்கரமாக அவங்கக்கிட்ட பைசாக்களை வாங்கி, அதனால தான் இயேசு கிறிஸ்து சாட்டையை எடுத்து அங்கே ஆலயத்தை சுத்திகரிக்கிறத பார்க்குறோம். என்ன பண்ணுறாருன்னா, புறா விற்கிறவங்க, ஆடு விற்கிறவங்க, காசுக்காரங்க, இவங்களை எல்லாம் அடித்து அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஆண்டவர் சரிப்படுத்துகிறத பார்க்குறோம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று என்னப்படுமே, நீங்களோ அதை கல்லர் குகைகளாக்கினீர்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே செய்கிறதை பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது அந்த காலகட்டங்களிலே சில நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகளை பயன்படுத்தி அன்றைக்கு இருந்த ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் அந்த பரிசேயரும் சதுசேயர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு பெரிய பிஸ்னஸையே நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெரிய ஒரு இன்கம் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் தான் ஆண்டவர் எசேக்கியேலை கொண்டு ஆண்டவர் பேசும்போது சொன்னார், நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து. ஏன்னு சொன்னால், சில நேரங்களில் தேவாலயத்துக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு வெறுப்பு தட்டக்கூடிய அளவுக்கு இவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இன்றைய காலகட்டங்களும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் மறைமுகமாக இந்த வேலைகள் ஆரம்பித்து விட்டது. ஒன்றே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இது ஆக்சுவலாக ஆண்டவர் இனி செய்யக்கூடிய காரியம். அதுக்கடுத்த 23ஆவது வசனத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் அவர் சொல்லுவார் பாருங்க, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார். இயேசு சொன்னார், யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் நானே. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பார் என்று சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மேய்ப்பனுக்குரிய காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இங்கே இயேசு கிறிஸ்துவை அங்கே முன்னிட்டு சொல்லும்போது சொல்கிறாங்க, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பராயிருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட பாருங்க,
அன்றைக்கு இந்த ஆசாரியத்துவ பணியில் அல்லது ஊழியத்தின் பணியில் இருந்தவர்களுடைய காரியங்கள் எப்படி பணத்திற்கும் மற்ற காரியங்களுக்கும் இவங்ககிட்ட எதெல்லாம் அபகரிக்க முடியுமோ வரக்கூடிய ஜனங்களுக்கு. ஏன்னா ஏலியின் நாட்களில் ஏலியருடைய பிள்ளைகள் பண்ணின அட்டகாசம், சிலருக்கு சர்ச்சுக்கு போகணும், அதாவது அங்கே அந்த ஆலயத்துக்கு போகணுன்னாலே, ஆண்டவர் போய் அந்த பண்டிகை நாட்களில் போகணுன்னாலே ஒரு வெறுப்பு தட்டிடுமா. ஏன்னா அங்கே கறி வெந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இப்போவே கொடு அப்படிம்பாங்களாம். வேகும் போதே முக்கூர் ஆயுதத்தை போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. இல்லை எனக்கு பச்சையாக தான் கறி வேணும், முதல்ல பலியிட்டுக்கலாம்ப்பா, அதுக்கப்புறம் எடுத்துக்கோன்னா அதுவரை அவனுக்கு பொறுக்கவே முடியாது. இன்றைய காலகட்டங்களிலே கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும் சூழ்நிலைகள் அப்படித்தான். ஒரு வகையில் அப்படிப்பட்ட பலிகள் இடவில்லை என்று சொன்னாலும் இன்றைக்கு நம்முடைய காரியங்களில் பார்க்குறோம், எவ்வளவோ ஜனங்களை போட்டு நசுக்க முடியுமோ அவ்வளோ காரியங்கள் பார்க்குறோம். ஆண்டவருக்கென்று மனதார கொடுக்கறது ஒரு பக்கம், அது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் மன உற்சாகமாக கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அவர்களை கசக்கி பிழிந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, நீங்கள் அவங்கள விசாரிக்க மாட்டேங்கிறீங்க, அவங்களுக்கான காரியங்களை செய்வதில்லை, ஆனால் அவர்களுக்குரிய காரியங்களை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் சொல்ல, நான் என் ஆடுகளை இனி சூறை ஆகாதபடிக்கு ரட்சித்து. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கு ஒரு சகோதரி, அவங்க அட்வொகேட்டாக இருக்கிறாங்க, அவங்க எனக்கு ஆக்சுவலாக ஃபோனில் பேசும்போது ப்ரேயருக்காக ஃபோன் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கு போனாலே இந்த முதல் வாரம் போனால் பயமாக இருக்குது, அவங்க எதையாவது சாபத்தை விட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா தசம பாகத்தை வைக்கல அப்படின்னா நீ ரத்த வாந்தி எடுத்து செத்துருவேன்ற அளவுக்கு சொல்கிறாங்க. நமக்கு வாசப்படிக்குள்ள நம்மளுடைய வருமானமோ அப்பப்போ கையில் யாராவது கிளைண்ட் கொடுத்தா தான் கொண்டு போய் வைக்க முடியும். ஆனால் அவர்கள் சொல்லுகிற சாப வார்த்தைகள், சில நேரில் நீ இதை கொடுக்கலன்னா நீ செத்தே போயிடுவ, அப்படி போயிடுவ, இப்படி போயிடுவேன்னு அவங்க கொடுக்குற அந்த சாப வார்த்தைகள் அது சகிக்க முடியவில்லை, பயமாக இருக்குது, போகலைன்னாலும் சமைச்சு கரிச்சு கொட்டிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் நல்லவ, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இன்றைய காலகட்டங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மெய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர். ஆகவே அவரே நமக்கு நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். நல்ல மெய்ப்பர் இயேசுவே நமக்கு. கர்த்தருக்கு மகிமை. இந்த நாளிலும் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறவர். ஒருவேளை அப்படிப்பட்ட நெருக்கத்தில், அப்படிப்பட்ட ப்ரெஷர்ஸில், அப்படிப்பட்ட டென்ஷனில் இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். என் ஆடுகளை இனி நான் சூறையாட விட மாட்டேன். ஏன்னு சொன்னால் சில நேரங்களில் இது நிமித்தம் விசுவாசம் கூட தளர்ந்து போய் விசுவாசத்தில் கூட தடுமாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. விசுவாசத்தை விட்டு கூட ஓடி போகிறவர்கள் உண்டு. ஏன்னா இங்கே கொடுக்கக்கூடிய ப்ரெஷர், பேசாமல் இதுக்கு நான் பழைய இதுக்கே போயிடலாமா, பழைய இதிலே நின்றலாமா அப்படின்ற நிலைமையில் இருக்கிறது. சிலர் ஆண்டவர் விட்டே தூரம் போகக்கூடிய காரியங்களும் உண்டாகிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுகிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்நாட்களில் சொல்ல, நான் என் ஆடுகளை இனி சூறையாடாதபடிக்கு ரட்சித்து அப்படின்றார். ஆண்டவரே உங்களை பாதுகாப்பார். ஆண்டவருடைய விசேஷத்தை பாதுகாப்பு, ஆண்டவருடைய விசேஷத்தை பிரசன்னம், தேவ மகிமை உங்கள் மேல் இனி காணப்படும். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இடைவிடுவார். ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும், சத்தியத்தினுடைய ஒரு தெளிவு. வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. அப்போ அவரே நம்மளை மேய்க்க போகிறார். சத்திய ஆவியானவர் நம்மை வழி நடத்த போகிறார். வழிநடத்தப்போ ஒரு சத்தியத்தில் ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சிடும். ஒரு சத்தியத்தில் ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பித்தோடனே இப்படிப்பட்டவைகளுக்கு அல்லது இப்படி நம்மளை சூறையாட நினைக்கக்கூடிய எல்லா எல்லைகளிலும் இருந்து நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம சூறையாடப்படாதபடிக்கு, அதாவது இந்த காரியங்களை எல்லாம் பயன்படுத்தி சத்துரு நம்மை மேற்கொள்ள நினைக்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட நெருக்கத்தின் நிமித்தம் அல்லது மற்றவங்க கொடுக்கக்கூடிய சில சாப வார்த்தைகளை கண்டு நம்ம நடுங்கி போய் இருந்துட்டு சொன்னோம். அப்படிப்பட்டவைகளுக்கு விலக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியான பாதையில், சரியான காரியத்தில் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம கெட்டு போகக்கூடாது என்று விரும்புகிற தேவன். காணாமல் போன ஒரு ஆட்டை கூட அவர் தேடுகிறவர் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அங்கே
அவசியமில்லாத 99 ரட்சிக்கப்பட அல்லது பாதுகாக்கப்பட மனம் திரும்பப்பட வேண்டிய 99 ஆடுகளை பற்றி கவலையாயிராமல், அங்கே கெட்டு போன அந்த ஒரு ஆட்டின் நிமித்தம் அவர் கவலை உள்ளவராக அந்த 99 நிறுத்திட்டு அந்த ஒன்றை தேடி போகிறார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படின்னா உங்களிலும் என்னிலும் கூட ஒவ்வொருவரையும் குறித்து அவர் கரிசனை உள்ள நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நாம் காயப்படும் பொழுது நம்மை காயம் கட்டி, நாம் துக்கப்படும் போது நமக்கு ஆறுதல் தந்து, நாம் சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மளை உற்சாகப்படுத்தி, நம்மளை பலப்படுத்தி, அவருடைய ராஜ்யத்துக்கென்று, அவருடைய நாம மகிமைக்கென்று வேறு பிரித்து நம்மளை எடுத்து நிறுத்துகிற நல்ல ஒரு தெய்வம், நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம சொல்றாரு, நான் என் ஆடுகளை இனி சூறை ஆகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஒருவேளை விசுவாசத்தில் தளர்ந்து போய் இன்னைக்கு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் சூறையாகாதபடிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். எந்த நிமித்தம் நீங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருந்தாலும் சரி, சத்துருவுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்திருக்கலாம், பிசாசானவன் உங்களை ஈஸியா தட்டிட்டு போயிடலாம் அளவுக்கு ஆண்டவர் விட்டு தூரம் போகக்கூடிய சில கசப்பான சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இனி நல்ல மேய்ப்பராய் வெளிப்பட்டு, ஆண்டவர் நீங்கள் சூறையாகாதபடிக்கு அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை தூக்கி எடுப்பார், துக்கத்திலிருந்து தூக்கி எடுப்பார், எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து அவரே உங்களை விசாரிக்கிற தேவனாய், உங்களை ஆதரிக்கிறவராய் ஆண்டவர் கூட இருந்து உங்களை வழி நடத்த போகிறார். நம்ம